தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் அண்ட் காரம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தீபாவளிக்கு ரெடி ஆகிட்ருப்பீங்க. ஸோ நான் உங்களுக்கு என்னோடய ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் நாட்டு சக்கரை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக பட்டரை உருக்கி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இலக்கமாக பிணைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து சப்பாத்தி கல்லில் நல்ல மெதுவாக பட்டும் படாமல் தேய்ச்சி டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ண உடனே எண்ணெயில் போட்டுறாமல் ஒரு 10 நிமிஷம் தட்டில் மாற்றி காய வச்சிடணும். இதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணும். அப்படியே நீங்கள் கொட்டினீங்கன்னா மொத்தமாக பிடிச்சிக்கிறோம். ஸோ அப்படி இல்லாமல் இந்த மாதிரி 2 போட்டு நிதானமாக பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கோதுமை பிஸ்கட் ரெடி. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி.